நமோ தஸ்ஸ பகவத்து அரஹத்து சம்மா சம்புத்தஸ்ஸ. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்களுடைய பௌத்தியா நாளிகா என்ற இந்த டிவியுடன் தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் கதைப்பது நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம். இந்த கொரோனா வந்தது, எல்லா இடத்துலையும் பிரச்சனையும் வந்தது. புது வருடம் பிறந்தது. இந்த புது வருடத்தில் எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் புதுமையாக எந்த நேரமும் வைத்து கொள்ள வேண்டும். நல்ல சிந்தனை வரும் பொழுது தான் மனிதனுடைய முகம் பளபளப்பாக இருக்கும். சிந்தனை கெடும் பொழுது அவனுடைய முகமே காட்டிவிடும். எந்த நேரமும் இன்னொருவனுக்கு பிரச்சனை இல்லாத, வம்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் எந்த நேரம் நல்லா சிந்திக்க வேண்டும். சிந்தனை செய் மனமே என்று சொன்னார்கள். சிந்தனை செய்து தான் செயல்பட வேண்டும். சில சிந்தனைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது சிரிப்பு வருது, சிந்தித்தால் சிரிப்பு வரும். சிலருடைய சிந்தனைகள் கேவலமாக இருக்கிறது. நாங்கள் பிறந்தது இறப்பதற்கு, மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. தாய்க்கு மகனை காப்பாற்ற முடியாது, மகனுக்கு தாயை காப்பாற்ற முடியாது. இந்த மரணம் என்பது அப்படியாகத்தான் இருக்குது. எவ்வளவோ பிறந்து எவ்வளவோ வேலை செய்தவர்கள் எல்லோரும் இறந்து போனார். அலெக்சாண்டர் இறந்தது. அவர் என்ன சொன்னார்? நான் இருக்கும் பொழுது என்னுடைய கைரெண்ட பெட்டியின் வெளியே போட்டு புதைக்க வேண்டும். ஏன்? அலெக்சாண்டர் ஒன்றுமே கொண்டு போகல். என்னுடைய கடைசி ஊர்வலத்தில் எல்லாம் போக வேண்டும் வைத்தியர்கள். ஏன்? எவ்வளோ வைத்தியர்கள் இருந்தாலும் என்ன காப்பாற்ற முடியவில்லை. அதனால் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஒரு நாள் போகும் பொழுது அந்த புத்தகத்தை வாசிப்பது போல் இருக்கிறது. அதனால் எந்த நேரமும் நல் சிந்தனைகள், சிங்களமா தமிழா என்று இல்லை, இந்த பாஷையில் தான் நாங்கள் வேறுமையாக இருக்கிறோம். பாருங்கள், காட்டில் மிருகம் என்று சொன்னாலும் எவ்வளோ ஒவ்வொரு ஜாதி மிருகங்கள் இருக்குது. 2 கால் 4 கால். மனிதனாகிய நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். என்ன ஒரு சின்ன வேர்மை இருக்கும். சிலர் கருப்பாக இருக்கிறான், இன்னொருத்தன் வெள்ளையாக இருக்கிறான், இன்னொருத்தன் உசரமாக இருக்கிறாங்க, இன்னொருத்தன் குட்டையாக இருக்கிறாங்க, இன்னொருத்தன் கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க, இன்னொருத்தன் குச்சி போல் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் மனுஷன். ஆனால் இந்த ஜாதி வந்தது இந்த மொழியினால், கதைக்கின்ற பாஷையினால் எல்லாம் வேறுபட்டது. பாஷையினால் தான் நாங்கள் வேறுபட்டு இருக்கிறோம். ஆனால் மனிதனான சிந்தனை ஒன்றாக இருந்தால் அவன் இந்த உலகத்துக்கு பாரம் இல்லை. மண்ணின் மீது தான் எங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் இந்த மண்ணுக்கு தான் நாங்கள் சொந்தமாக போவோம். எவ்வளவோ உழைச்சாலும் எவ்வளவோ சேர்த்தாலும் கொண்டு போக முடியாது. எல்லாத்தையும் வைத்துவிட்டு செய்த நன்மை தீமை இரண்டையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். நன்மை செய்திருந்தால் அவன் அழகாக பிறக்கிறான், நல்ல இடத்தில் பிறக்கிறான், சுகமாக பிறக்கிறான். தீமை செய்திருந்தால் அவனுடைய பிறப்பு கஷ்டமாக இருக்கிறது, துக்கமாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் எந்த நேரமும் நல்ல சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். அவன்தான் மனிதன். உயர்ந்த உள்ளம் இருக்க வேண்டும். அவன்தான் மனிதன். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு வேற்றுமை இருக்க வேண்டும். மிருகமாக வாழ்வது லேசு, மனிதனாக வாழ்வது கஷ்டம். நல்ல மனித சிந்தனை எடுத்துக்கொண்டு மனிதனாக பிறந்த நாங்கள் மனிதனாக இருக்க வேண்டும். மனிதனாக பிறந்தேன், மனிதனாகவே கடைசி ஊர்வலம் போக வேண்டும். அப்படியான ஒரு நல்ல வாழ்க்கை, யாருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, தர்மத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை, அவனைத்தான் தர்மம் காக்கும். தர்மம் தலை காக்கும் என்று சொன்னாங்க. தன் செய்த தர்மம் தான் தன்னை காக்கும். இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும். வைத்து கொண்டு இல்லை சொல்லக்கூடாது. இருக்குன்னா கொடுத்து பழக வேண்டும். எவ்வளவோ கேட்குறாங்க, எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க.
அதை பார்த்து பார்த்து நான் சேமித்து கொண்டே இருந்தா இன்னொருவனுக்கு கொடுக்காம நானும் என்னுடைய குடும்பமும் மட்டும் வாழ முடியாது. எல்லா மக்களும் சுகமாக நலமாக வாழ வேண்டும் என்ற இந்த சிந்தனை ஒருவனுக்கு வருமானால் அவன் மனித ரத்தனமாக மாறுகிறான், மனித குலத்துக்கு பெருமையாக மாறுகிறான், வள்ளலாக மாறுகிறான். இருப்பதை கொடு, வைத்து கொண்டு இல்லை என்று சொல்லாது, கொடுக்க வேண்டும். எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடைக்காது. செய்த புண்ணியத்துக்கும் செய்த புண்ணியத்தினால்தான் சிலருக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கு கிடைச்சிருக்கு. அது கிடைத்தது இன்னொரு கொடுக்க வேண்டும். கிணறுல தண்ணியை அல்லத்தான் கிணறுல தண்ணி ஊறும், இல்லாமல் போனால் அந்த தண்ணி நாசமாக போகும். அதே போல் சிலர் சேர்க்குறாங்க, சேர்த்து வைத்து கொள்ளாங்க. தனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் சட்டையில் இருந்தால் கொடுக்க வேண்டும். சட்டையில் இருக்குது அப்படி என்றால் அதை கொடுக்க வேண்டும். தானம் அது ஒரு தர்மம். மிருகங்கள் தானம் கொடுக்காது, மனிதன் தான் தானம் கொடுக்கிறான். இல்லாதவனுடைய வேலைத்தான் கேட்பது. எவ்வளவோ கையை நீட்டி கேட்குறாங்க, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. கொடுப்பவனுடைய செயலானது கேட்குற நேரத்தில் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு மனம் ஏற்படுத்த முடியுமானால் அவன் மனிதர்களுக்கு கடவுளாக காண முடியும். அவன் இருந்தாலும் கடவுளாகத்தான் காணுகிறான். அதனால் புத்தாண்டு மலர்ந்து ஒரு இப்போ 10, 11, 12 நாள் முடிஞ்சுது. நாங்கள் என்ன செஞ்சோம்? அழகாக ஆடை அணிந்தோம், நல்ல உணவை சாப்பிட்டோம், அவ்வளவு தான். பழைய வேலையை போன வருடம் செய்ததே இந்த வருடமும் செய்யுமானால் கெட்டது. போன வருடம் செய்த கெட்ட செயலையே இந்த வருடமும் நான் செஞ்சால் எனக்கு இது புது வருடம் இல்லை, பழைய வருடம். போன வருடம் செய்த தப்பை நான் இந்த வருடம் செய்ய மாட்டேன் என்று ஒரு மனதை ஊக்கப்படுத்தினால் அவனுக்குத்தான் புது வருடம். ஏன்? அவனுடைய சிந்தனை புதுசாக இருக்கிறது. அவன் புதிய மனிதன். புது வருடம் அவனுடைய மனதில் இருக்கிறது. பழைய வேலையே செய்யக்கூடாது. போன வருடம் செய்ய முடியாமல் போன நல்ல காரியங்களை இந்த வருடம் நான் செய்ய வேண்டும். அப்படி ஒரு சிந்தனை வரும் பொழுது தான் அவன் உயர்கிறான், உயர்ந்த உள்ளம் பெறுகிறான், உயர்ந்த மனிதனாக காணப்படுகிறான். பழையதையே செஞ்சு இருந்தா அந்த இடம் அவனுக்கு புதுசாக இருக்காது. உடை புதுசாகலாம், தன்னுடைய சாப்பாடு புதுசாகலாம், செயலும் சிந்தனையும் பழசானால் அவனுக்கு புது வருடம் இல்லை. அதனால் புது சிந்தனை, நல்ல வேலைகள், நல்ல சிந்தனைகள் மனதில் வைத்து கொண்டு அதை அவன் கடம் பிடிப்பானால் ஒற்றுமையாக வாழவன், சமாதானமாக வாழவன். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கை பாருங்க, ஒன்றா இருக்க ஒத்துக்கணும், ஒன்றா இருப்போம், இறப்போம் தானே, அது வரைக்கும் ஒன்றா இருக்க கற்றுக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்கள், காகத்தை பாருங்கள், இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கு. மனிதனாகிய நாங்களும் ஒற்றுமையாக வாழணும். ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்தால் என்ன இல்லை, இந்த எங்கள் திருநாட்டில் இப்போ தங்கமும் கிடைக்கும், என்ன இல்லை எல்லாம் இருக்குது. எதை போட்டாலும் முளையுது, எந்த இடத்துல வெட்டினாலும் தண்ணி வருது. அதனால் இருக்கும் வரை ஒற்றுமையாக, நலமாக, சுகமாக எல்லாரும் வாழ வேண்டும் என்றொரு சிந்தனையுடன், வேற்று வெறுமை இல்லாமல், ஜாதி மொழி பேதை இல்லாமல் எல்லா மக்களும் ஒரு தாய் மக்கள் போல் சேர்ந்து தர்மத்தை கடம் பிடித்து நான் இறப்பேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, இறப்பேன், நான் எந்த நேரத்தில் இருப்பேனோ தெரியாது, என்னுடைய மரணம் எந்த நேரத்தில் ஏற்படுமோ சொல்ல முடியாது. அதை மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் செயல்படுத்தினால் அவனுக்குத்தான் புது வருடம், அவன் தான் புது மனிதன். அதனால் மனித தர்மம் என்று ஒன்று இருக்கிறது, மனித தர்மம். அந்த மனித தர்மத்தை ஜீவியத்துக்கு சேர்த்து கொள்ள வேண்டும். மிருக தர்மம் என்றும் ஒன்று இருக்குது. மிருக தர்மத்தை விரட்ட வேண்டும் காட்டுக்கு, அது மிருகத்துக்கு போக வேண்டும். மனிதனுக்கு தான் தர்மம், மனிதன் தர்மத்தோடு வாழ வேண்டும். தர்மம் என்றால் இந்த உப்பு மாதிரி, உப்பு இல்லாமல்
எதை எவ்வளவு சமைச்சாலும் ருசி இருக்காது. அதனால் மனிதனுக்கு தேவையானது தர்மம். தர்மம் தலை காக்கும். தர்மத்தோடு வாழ வேண்டும், தர்மத்தோடு சேர வேண்டும். எல்லா மக்களும் நலமாக வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும். மொழி ஜாதி பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும், அழகாக வாழ வேண்டும். அப்படி ஒரு சிந்தனையை மனதில் வந்தால் அந்த இடம் அழகாக இருக்கும், அந்த இடத்தில் சுகம் இருக்கும். சுகத்தை தேடிக்கொண்டு போக தேவையில்லை, சுகம் சும்மாவே வரும். அதனால் இதை பற்றி நல்லா சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு புது அர்த்தம் கிடைக்கும். எல்லோருக்கும் புத்த பெருமானுடைய கிருபை கிடைக்க வேண்டும்.